வெல்கம் டு லக்ஸா சமையல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு தக்காளி ஊறுகாய் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு 2 டீஸ்பூன் கடுகு வச்சிருக்கேன். அதை முதல்ல நம்ம வறுத்துக்கலாம். கடுகு பொரியா ஆரம்பிக்கும் போதே நம்ம ஒரு 1.5 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். ரெண்டும் நல்லா ஒரே மாதிரி வறுபட்டுரும். இப்போ நம்ம 1 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் நீங்கள் ரொம்ப கலந்து விட்டுற வேண்டாம். வெந்தயம் சிறந்து வந்தால் போதும். அதுதான் நமக்கு கரெக்டான பக்குவம். வெந்தயம் சிவக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாம் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிட்டு அரைச்சிடலாம். இப்போ நம்ம அதே கடாயில் அதில் ஒரு 30 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தக்க போட்டுக்கோங்க. இது கரெக்டாக இருக்கும். இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ மிளகாய் நல்லா வறுபட்டுச்சு. இந்த நல்லா புஷ்ஷுன்னு வருது பார்த்தீங்களா, அந்த டைமில் அந்த எடுத்துருங்க. அதோட மேலே விட வேண்டாம். இப்போ நான் ஒரு பெரிய லெமன் சைஸ் புளி எடுத்திருக்கேன். நம்ம அதையும் கொஞ்சம் வறுத்துக்கலாம். புளி கொஞ்சம் அந்த ஈரெல்லாம் போகட்டும், கொஞ்சம் ட்ரை ஆகும் பார்த்தீங்களா, அப்போ நம்ம எடுத்துடலாம். அது வரைக்கும் கொஞ்சம் வதக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் சேர்த்தா போதும். தக்காளி வதங்குறதுக்கு தான். இப்போ நான் இதில் 1 கிலோ தக்காளி எடுத்து வச்சிருக்கேன். அதை நம்ம அந்த எண்ணெயில் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இப்போ நம்ம வறுத்த பொடி அரைக்க வேண்டியதெல்லாம் அரைச்சி எடுத்துடலாம். மிளகாயும் புளியும் தனியாக இருக்கட்டும். நம்ம இதை மட்டும் அரைச்சி எடுத்துடலாம். இப்போ நம்ம மிளகாயையும் நம்ம வறுத்து வச்ச புளியும் தனியாக போட்டு அரைச்சிடலாம். இப்போ நம்ம தக்காளி தண்ணி நல்லா குறையட்டும். ஓரளவு நல்லா வதங்கிடுச்சு. தண்ணி மட்டும் நல்லா குறையட்டும். அப்புறம் நம்ம அரைச்சிடலாம். இப்போ நம்ம புளியையும் மிளகாயும் நல்லா அரைச்சாச்சு. இப்போ அது கூட நம்ம கொஞ்சமாக ஒரு 2 டீஸ்பூன் அளவு வெல்லம் சேர்த்தா போதும். இல்லை உங்களுக்கு வெல்லம் பிடிக்காதுன்னா அதுக்கு ஸ்கிப் பண்ணிடுங்க. வெல்லம் ஆப்ஷனல் தான். இப்போ இதையும் சேர்த்து நல்லா அரைச்சிடலாம். இப்போ நம்ம தக்காளி நல்லா தண்ணியெல்லாம் நல்லா வத்திடுச்சு. இப்போ நம்ம நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் மிக்சியில் அரைச்சிடலாம். இப்போ நம்ம தக்காளி நல்லா ஆறிடுச்சு. இதை நம்ம மிளகாய், வெல்லம், புளி எல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சிருக்கோம்ல, அது கூட சேர்த்து நம்ம திரும்பவும் அரைச்சிடலாம். ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம், கொஞ்சம் குறைந்து அரைச்சிடலாம். இப்போ நம்ம தக்காளி ஊறுகாய் தாளிச்சிடலாம். அதுக்கு நான் ஒரு 100 ml நல்லெண்ணெய் ஊற்றுறேன். 100 to 125 ஊற்றுங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம அரைச்சி வச்ச தக்காளி பேஸ்ட் சேர்த்துடலாம். இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணலாம். ஊறுகாய் கொஞ்சம் கலர் மாதிரி வரட்டும். கிரேவி நல்லா எண்ணெய் விட்டு வர வரைக்கும் நம்ம அடுப்பில் வச்சு கிளறலாம். அப்பப்போ கிளறி விட்டா போதும். இப்போ நம்ம ஊறுகாய் நல்லா எண்ணெய் விட்டு வந்துருச்சு. இவங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் நல்லா சிம் பண்ணிடுங்க. அடுப்பை பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்ச பொடியை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு இந்த ஸ்டேஜில் நீங்கள் பார்த்துருங்க. உப்பு கொஞ்சம் தூக்கலாக இருந்தாலும் நல்லாயிருக்கும். பார்த்து போட்டு அதுக்கப்புறம் நம்ம ரொம்ப நேரம் வைக்க தேவையில்ல. ஒரு 2 நிமிஷம் கழிட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். எனக்கு உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. 1 ஸ்பூன் தூள் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கு மேலே வேண்டாம். இந்த கன்சிஸ்டன்சி தான் கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு ஆறின பொருள் சரியாக இருக்கும். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. வெளியே வச்சிங்கன்னா கொஞ்சம் 1 வாரம் 10 நாள் தான் வெளியே தாங்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. நல்லா ஆறட்டும். ஆறின பிறகு இன்னுமே நல்லா எண்ணெய் விட்டுட்டு நல்லாயிருக்கும். நல்லா ஆறின பிறகு நீங்கள் நல்லா கிளாஸ் ஜாரில் எடுத்து வச்சுக்கோங்க. செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.